நீங்கள் பெற்ற ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நான் ஏன் சொல்றேன்னு தொடக்கத்தில் சொல்றேன். தொடக்கத்தில் சொல்லிட்டு அப்புறம் நாம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம் வசனத்தை தியானிப்போம். இப்போ நீங்க பாருங்க, எந்த காலத்திலையும் இல்லாத அளவு வெளி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிட்டோம். எந்த காலத்திலையும் இப்படி கிடையாது. தலைமுடியில இருந்து நகர் வர, தலையில் உள்ள நமக்கு இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. தலைமுடியில இருந்து நகர் வர, கையில் உள்ள நகர் வர டிசைன் பண்ணுகிற ஒரு காலம். வெளியே ஃபுல்லா நீட் சிட்டி லைக், வெளிப்பார்வைக்கு பார்த்த உடனே ஆஹா அப்படின்னு சொல்ற அளவில் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு எல்லா மனுஷனுக்குள்ளையும் வந்துட்டு. எல்லா மனுஷனுக்குள்ளையும் ஐ ஆம் நீட் அவுட் சைடு. வெளிப்பார்வைக்கு நான் நல்லா இருக்கணும் எல்லாருக்குள்ளையும். இப்போ எல்லாருக்குள்ளையும் அந்த இது வந்து விட்டது. ஒரு விதத்தில் சொன்னால் வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்கிறது நல்லது. வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்கிறது நல்லது. ஏன்னா சில ஆட்களை எல்லாம் பார்த்தா ஒற்றை பார்வையில் நமக்கு தெரியும் சுதந்திர போராட்டத்துக்கு முன்ன உள்ள ஆட்கள்னு. என்ன அப்படி முறைச்சு பார்க்குதியா? தொடக்கத்தில் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும். இடையில முறைக்க வாய்ப்புகள் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வெளிப்பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கிறது நல்லது. எல்லா காலத்தை விட வெளிப்பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கணும். மனுஷன் வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்க தொடங்கிட்டான். வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்க தொடங்கினதுனால வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம உள்ளே கவனிக்க தவறிவிட்டோம். எங்க கவனிக்க தவறிட்டோம்? உள்ளே கவனிக்க தவறிட்டோம். ஆண்டவர் எனக்கு தந்த ஆவி என்ன பாடுபடுது அப்படிங்கிறத நம்ம சுத்தமாக யோசிக்கிறது இல்லை. நான் நம்மான்னு சொல்லும்போது உங்களை மட்டும் இல்லை, நான் நீங்கள்னு சொல்லலை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் நீங்கன்னு சொல்லலை. நாம் ஜெயிலில் கிடக்கிற ஒருத்தன் ஜெயிலில் கிடக்கும் அவனுக்கு எதுக்கான வாய்ப்பு தெரியுமா? உள்ள போய் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா பைபிள்ல 7 வகையான பார்வை உண்டு. 7 வகையான பார்வை. குழந்தைகளா இங்க பார்த்துட்டு இருக்கணும்னே, நான் நல்லா பேசுவேன். கொஞ்சம் தாண்டுப்போம், போராவே இருக்காது. என்ன ஒரு முறப்பு. வேதத்தில் 7 வகையான பார்வை உண்டு. 1, லோத்தின் மனைவிக்க பார்வையை பாருங்க, பின்னோக்கி இருந்தது. 2, ஆபிரகாமுடைய பார்வையை பாருங்க, மேல் நோக்கி இருந்தது. ஒரு ஆள் பின்னே நோக்கி வாழுது, இன்னொரு ஆள் மேலே நோக்கி வாழுது. 3, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய பார்வையை பாருங்க, உள் நோக்கி இருந்தது. பின்னால ஒரு பார்வை, மேல ஒரு பார்வை, உள்ள ஒரு பார்வை. 4 ஜீவன்கள் சொல்லி இருக்கல வெளிப்படுத்தின விசேஷத்துல, அவங்க பார்வை எங்கும் சுற்றி கொண்டிருந்தது. எல்லா பக்கத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிற கண்ணு, பின்னால பார்க்கிற ஒரு பார்வை, முன்ன மேல பார்க்கிற ஒரு பார்வை, உள்ள பார்க்கிற ஒரு பார்வை. நம்மளை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறது, விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரே நோக்கி. அப்படின்னா முன்ன பார்த்து, பின்னாலே, மேலே, உள்ளே, எங்கும் முன்னே. இனி பைபிள்ல ஒரு மதிகேடனை பற்றி சொல்லி இருக்கு இல்லையா? மதிகேடன் அவன் வயல் நிலத்தை போய் பார்த்தான். பார்த்துட்டு எங்க பார்த்து யோசிச்சான் தெரியுமா? கீழ் நோக்கி பார்த்து யோசிச்சான், இந்த தானியங்கள் எல்லாம் நான் எங்க கொண்டு தட்டுவேன். ஒரு கூட்டம் பின்னால பார்க்குது, இன்னொரு கூட்டத்தினுடைய பார்வை மேல் நோக்கி இருக்கிறது.
ஒரு கூட்டத்தினுடைய பார்வை உள்நோக்கி இருக்கிறது. ஒரு கூட்டத்தினுடைய பார்வை அங்க இங்க எங்க எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தினுடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கிறது. ஒரு கூட்டத்தினுடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கிறது. நம்முடைய பார்வை 3 பகுதியில் கரெக்டா இருக்கணும். 1 முன்னே, 2 உள்ளே, 3 மேலே. ஒரு தடவை கூட சொல்றேன், முன்னே, உள்ளே, மேலே. இந்த 3 பார்வையிலையும் கரெக்டா இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் எப்படி தெரியுமா? தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அத்தனை பேர் கண்ணை மூடணும், அத்தனை பேர் கண்ணை மூடணும். இந்த 17வது நாள் மாலை நேரத்தில் தெய்வத்தினுடைய பார்வை உங்க மேலே இருக்கிறது. தெய்வத்தினுடைய பார்வை உங்க மேலே இருக்கிறது. இங்க ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கண்ணை மூடுகிற தேவ பிள்ளைகள் வாயை திறக்கணும். வாயை திறக்கிறவங்க 2 கை தட்டணும். கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஒன்று தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. ஊடாரபல சந்தல் பிரௌடபரபலவா ரியாந்தல் கபரபலபரபலவா. ஒரு தெய்வத்தினுடைய இடைபடுதல் நம் நடுவில் உண்டாவதாக. ஒரு தேவ சத்தம் நம் நடுவில் துணிப்பதாக. வாயை திறந்து ஜெபியுங்க. என்னோடு பேசணும், என்னோடு பேசணும், என்னோடு பேசணும். இந்த 17வது ராத்திரி ஒரு அசை உண்டாவதாக. ரீகதன கமகதன கடகதன அந்தல் கமன பிரௌடபத்தநாதன உடந்தர கந்தல் கபரபரபரபரபா ரேல் அந்தர பரபரபரபா. வெட்கப்படாம கை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் ஆவியில நிரம்பி தெய்வத்தோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டுகளாய் கட்டின கட்டு உடையுது. இயேசுவின் நாமத்தில் அந்தகார வல்லமைகள் முறிகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாம, ஜெபிக்க முடியாம, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாம தடுக்கிற எல்லா தடையும் உடையுது. கபதன கபதன கதன கடகதன அந்தல் கனாதன. போராடுங்க, போராடுங்க. வாயை திறந்து 2 நிமிஷம் நல்ல ஆவியில போராடுங்க. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் வாயை திறக்கணும். வாயை திறந்து ஆவியில போராடணும். அதுநகடகள் கபனகதனா. நீங்க சத்தம் உயர்த்தினா இன்னும் சத்தம் வரும். இத்தனை பேர் வாயை திறந்தா இதை விட அதிக சத்தம் வரும். வெட்கப்படக்கூடாது. தெய்வ பிரசன்னத்தில் என் உள்ளத்துல ஒரு புதிய அபிஷேகம், என் உள்ளத்துல ஒரு புதிய வல்லமை, என் உள்ளத்துல ஒரு புதிய கிருபை ஆண்டவரிடம். என்ன புதுப்பியும் ஆண்டவர் என்ன விரும்புறவங்க வாயை திறந்து பரலோகத்தின் தெய்வத்தில் கேளுங்க. என்ன புதுப்பியோ, என்ன புதுப்பியோ. வாழ்க்கையில பல பகுதிகள் பாழடைந்து விட்டது. வாழ்க்கையில பல பகுதிகள் செயலிழந்து விட்டது. வாழ்க்கையில பல பகுதிகள் இடிந்து விட்டது. இந்த 21 நாள் உபவாச ஜெபம் இந்த கூடாரத்தில் முடியும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளையா நான் எழும்ப விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கைதட்டி ஆவியில போராடுங்க. அல்கமன ரிகதன கமகதன கடகல் கனாதன உடந்தர பந்தர பத்தல் கனாதன அல்கந்தர பலவ சந்தர பலவ ரியந்தர பல பிரௌடபர பலவ ஊடபல் கபர பலபர பலவ. அணைஞ்சு போன எல்லா விளக்கும் எரியுது. கண்ணா மூடுங்க. பிடிக்குது அபிஷேகம். உடர கந்தர பலபர பலவ ரேல் அந்தர பலபர பலவ. அணைந்து போன எல்லா பகுதிகளும் மறுபடியும் பிரகாசிக்க தொடங்குது. எங்க எங்க எண்ணெய் குறைந்து போயிட்டோ அங்க எண்ணெய் ஊற்றப்படுகிறது. கண்ணா மூடி பெற்றுகோ. அல்கமன ரிகதன கமகதன கடகல் கனாதன உடந்தர பிரௌடபல் கனாதன. ஆண்டவரே, ஆயுசுக்கு நடுவில் வச்சு என்ன புதுப்பியும். இந்த உபவாசத்தின் நடுவில் வச்சு என்ன புதுப்பியும். எனக்கு தேவை உலக ஆசீர்வாதங்கள் அல்ல, எனக்கு தேவை ஒரு புதிய அபிஷேகம். கபரபலப சந்துரபலபரபலபா ரியந்தரபல பிரௌடபத்தரபலபா அல்கந்தரபலபரேலந்தரபலபா அந்தல் கமன சந்தரபலபரபலபா. ஹல்லேலூயா.
நல்ல ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க, வெட்கப்படாதுங்க. ஒரு புதிய ஆவி இந்த உபவாசம் முடியும் போ ராணுவத்தில் ஓடுகிற குதிரையை போல, பாய்ந்து செல்லுகிற மான்களை போல சபை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போனோம்னா நீங்க புதுப்பிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கிறது. கூப்பிடுங்க, வாயை திறந்து ஜெபியுங்க. எத்தனை பேர் உண்மையிலே நான் புதுப்பிக்கப்படணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் புதுப்பிக்கப்படணும்னு விரும்புறீங்க? அவங்க மட்டும் வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் தெய்வத்தினுடைய வல்லமை இந்த கூடாரத்தை மூடுவதாக. ராகதன ரிகதன கமகதன கடகல் கனாதன பிரௌடபத்தன அந்தூரபதன மல்கந்தராதியா ரேந்தல் கமந்தர கந்தல் கபரபலபலபலபா ஊடபல் பிரௌடபலபலபலபலபா அல் கபரபலப சந்தரபலபா ரியந்தரபல பிரௌடபத்துரபலபலபலபா அல் கமன ரிகதன அடகதன பிரௌடபத்தன ஊடபல் கபரபலபா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த கூடாரத்தில் நீரங்கள் நடுவில் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. அத்தனை பேரோடு நீர் பேசணும் ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்கள் இருக்கலாம், எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறவர்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாகி போனவர்கள் இருக்கலாம். அத்தனை பேரும் இந்த கூட்டங்கள் முடியும் பொழுது புதுப்பிக்கப்பட்டவர்களாய் மாற கிருபை தாரும். குடும்பங்களுக்குள்ள ஒரு அனல், ஊழியங்களுக்குள்ள ஒரு அனல், தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்குள்ள ஒரு அனல், ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு அனல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரோடும் பேசும். அடியனுடைய நாவை கர்த்தருடைய கரத்தின் பட்டயமாய் மாற்றும். தாவீது தன் கையில பட்டயம் ஒட்டி போகிறது வரை வெட்டினான் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய வசனத்தை தைரியத்தோட பேச வேண்டிய கிருபை தாரும். எல்லா இருதயத்தின் கதவுகளையும் திறந்து வையும். நம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இனி சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நாம் தியானிக்க போகிற செய்தி புதிய ஆவி உள்ளவர்களாகி, புதிய ஆவி உள்ளவர்களாகி. அதாக நாம் தியானிக்க போகிறது. எல்லாரும் கவனிக்கணும். பவுல் ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் சில நேரம் ஆண்டவரே நம்மளை சில இடங்கள்ல கொண்டு மாட்டி வைப்பார். அதுல கிடந்துட்டு அந்த பொல்லாத ஆவி என்னை மாட்ட வைத்திருக்கிறது, இயேசுவின் நாமத்துல இந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வரும்னு சொன்னா, மாட்ட வச்சது யாரு? அவரு. அந்த பொல்லாத ஆவியை நான் கட்டுகிறேன், அவனுடைய கட்டுகளை உடைக்கிறேன். ஆண்டவரே, கட்டி வச்சதே நான் தான். ஏன் கட்டி வச்சது கர்த்தர்னா? ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்க ஒரு வாய்ப்பு, உள்ளுக்குள்ள போய் பார்க்க ஒரு
வாய்ப்பு. நீங்க பைபிள்ல இந்த இருதயம் அப்படின்னு பாருங்க. பைபிள்ல இருதயம்னு நீங்க பார்த்தா 5 வகையான இருதயம் பைபிள்ல சொல்லி இருக்கு. 5 வகையான. 1, கல்லான இருதயம். 2, சதையான இருதயம். 3, மிருக இருதயம். சில ஆளுவ எல்லாம் பேருக்கு தான் ஆளுவா. ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா? சில ஆளுவ எல்லாம் பேருக்கு தான் ஆளுவான்னு. ஹார்ட் எல்லாம் அனிமல். என்ன அனிமல்? கல்லான இருதயம், சதையான இருதயம், மிருக இருதயம். நெபுகாத்நேச்சருக்கு ஆண்டவர் கொடுத்தது மிருகத்தினுடைய இருதயம். 4, இது கொஞ்சம் நல்லா இருக்கும், உணர்வுள்ள இருதயம். எப்போ நான் ஜெபத்துக்கு போவேன், எப்போ எனக்கு முழங்கால் நிற்க முடியும், எனக்கு எப்போதும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும், எனக்கு வசனத்தை கேட்டுட்டே இருக்கணும், எனக்கு படுத்து தூங்கினாலும் தேவ சன்னிதானத்தில் படுத்து தூங்கணும். ஏன்னா அந்த இருதயம் எப்போ உணர்வுள்ள இருதயம். 5, வேறே இருதயம். வேற இருதயம்னா இந்த பழைய ஹார்ட்டை வச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாது. அது மொத்தம் குப்பையால் நிறைஞ்சிட்டு அதை இன்னி கழுவி எடுத்தோன்னு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்ச உடனே கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினார். பழைய இருதயத்தை எடுத்து தூர போட்டுட்டு வேறே இருதயம். அந்த வேற இருதயத்துக்கு பைபிள் வைக்கிற பேரு நவமான இருதயம். என்ன இருதயம்? நவமான இருதயம், நியூ ஹார்ட். அந்த நியூ ஹார்ட்டாக்கும் ரினியூவ்டு ஹார்ட், அந்த புதிய இருதயம் தான் புதுப்பிக்கப்பட்ட இருதயம். ஹார்ட்டில் தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? புதுப்பிச்சிட்டாரு. இருதயம் புதுப்பிக்கப்பட நமக்கு 2-3 காரியங்கள் வேணும். 1, கேட்கிற காது. என்ன காது? கேட்கிற காது. எல்லா வீடியோல நீங்க பாருங்க, ஸ்கிப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன் ஸ்கிப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கு? உனக்கு விருப்பம் உண்டா கேளு, இல்லைன்னா விட்டு தள்ளு. உனக்கு விருப்பம் உண்டா கேளு, இல்லைன்னா விட்டு தள்ளு. அதுக்காக ஸ்கிப்பு. சில நேரம் நம்ம எதை ஸ்கிப் பண்றோம் தெரியுமா? தேவ வார்த்தையை ஸ்கிப் பண்றோம். கேட்கிற காது. 2, பார்க்கிற கண்கள். கேட்கிற காதும் பார்க்கிற கண்களும் நமக்கு இருந்தால் உள்ளே புதிதாக்குதல் தன்னால நடந்து கொண்டே இருக்கும். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லணும். சரி, நம்ம அந்த உற்சாகத்தோட தொடங்கலான்னு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு உபவாச கூடுகையில் கடந்து வருவது மிகப்பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை எல்லாரையும் நடத்துவார். தொடக்கத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் நினைக்கக்கூடாது. செய்தி கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க. சரி, முதல்ல வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் என்னத்துக்குன்னு பார்க்கணும். வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் என்னத்துக்கு? 2 நாளாகமம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிங்க. கொஞ்சம் கவனிங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு ராஜா கஷ்டப்பட்டு தன்னுடைய மொத்த ராணுவத்தை இன்னொரு ராஜ்யத்தில் கொண்டு போய் யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டு வாரான். யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டு வாரான். அங்க இருந்து பிடிச்சிட்டு வாரான். இங்க இருந்து தீர்க்கதரிசி போறாரு. இன்னைக்குள்ள தீர்க்கதரிசின்னா என்ன சொல்லி இருப்பாரு? யூகிக்க முடியுது, எனக்கு யூகிக்க முடியுது. இன்னைக்குள்ள தீர்க்கதரிசி என்ன சொல்லி வருமா? அல்லேலூயா, தெய்வம் நின்னை விஜயத்திலோட கொண்டு போகையா. நீ வச்சடி வச்சடி கயறி வருகையா. பச்சடி அல்ல, வச்சடி. அவன் நல்ல நட்டல்லுள்ள தீர்க்கதரிசி. அவன் ராஜா விட்ட சொல்றான், யார பிடிச்சிட்டு வார? நீ கொள்ளையடிச்சிட்டு வந்த எல்லா பொருளையும் அவங்கள்ட்ட திரும்பி கொடுத்து நல்ல ஒரு சாப்பாடும் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு கொடு. அவன் கேட்கிறான், அது எப்படி சரியாகும்? நான் ராணுவத்தை கொண்டு போய் நான் கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரேன், என்கிட்ட சாப்பாடு கொடுத்து திருப்பி விடுன்னு சொன்னான். அவன் சொன்னான், இது கர்த்தரின் வார்த்தை. இது யாரோட வார்த்தை? கர்த்தரின் வார்த்தை. என்ன கடினமான ஒரு வார்த்தை இல்லையா? இதை கேட்ட உடனே தீர்க்கதரிசி சொன்னபடி அரசன் செஞ்சான். அரசன் தான் பிடிச்சிட்டு வந்த எல்லாத்தையும் என்ன பண்ணா? விரதே விட்டான். தீர்க்க தரிசனத்தை பார்த்தீங்களா? சூழ்நிலைக்கு எதிரா பேசுது. சூழ்நிலைக்கு எதிரா பேசுது. எப்பவுமே உங்க சூழ்நிலைக்கு அனுகூலமாய் பேசுவது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. சூழ்நிலை சொல்லுது உன்னால வாழ முடியாது, சூழ்நிலை சொல்லுது உன்னால பிழைக்க முடியாது, சூழ்நிலை சொல்லுது இந்த வியாதி மாறுது, சூழ்நிலை சொல்லுது அற்புதம் நடக்காது, சூழ்நிலை சொல்லுது ஓ குடும்பத்துக்கு விடுதலை இல்லை, சூழ்நிலை சொல்லுது நீ நல்லா இருக்க மாட்ட. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலைக்கு எதிராய் வருகிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ பிழைக்க மாட்டாய் சூழ்நிலை சொல்லும்போ கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ பிழைப்பாய். சூழ்நிலை சொல்லுது நீ திரும்ப கட்டப்பட மாட்டாய், கர்த்தர் சொல்றாரு நீ திரும்ப கட்டப்படுவாய். சூழ்நிலை சொல்லுது நீ வளர முடியாது, கர்த்தர் சொல்றாரு நீ வளர்வாய். எப்பவும் தெய்வ சத்தம் சூழ்நிலைக்கு விரோதமாய் பேசும். அந்த சூழ்நிலையா அப்படி அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகாது. நான் பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டி, அந்த உதாரணத்தில் ஒரு தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்கதரிசி பயன்படுத்தின 5 வார்த்தைகள், அந்த வார்த்தை நம்மை எவ்வளவு எச்சரிக்கிறது, நாம் எப்படியெல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் ஆழமாய் தியானித்து நாம ஜெபிக்க போறோம். அந்த தீர்க்க தரிசனம் எங்க சொல்லியிருக்கு தெரியுமா? அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில். கொஞ்சம் நீங்க அந்த பகுதியிலே கவனமா இருக்கணும். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவி தீர்க்கதரிசியின் மேல் வந்தது. கர்த்தருடைய ஆவி தீர்க்கதரிசியின் மேல் வந்த உடனே எடுத்த எடுப்புல சொல்ற வார்த்தைகளை பாருங்க. 2வது வசனம்,
கர்த்தருடைய மனுஷன் வந்து நின்று ஜனங்களோடு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கைவிடாத தெய்வம், கூட இருக்கிற தெய்வம், வழிகளில் எல்லாம் பாதுகாக்கிற தெய்வம் அப்படின்னு பேச தொடங்குறாரு. பேச தொடங்கின தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனை பாரு, அவனை பார்த்துட்டு அப்புறம் நீ படிச்சுக்க. இப்போ நம்ம பிள்ளைகள் 98 மார்க் எடுத்துன்னு வைங்க, யாரை உதாரணமா காட்டுவோம்? 35 மார்க் எடுத்த ஆளை காட்ட மாட்டோம். 100 மார்க் எடுத்தவனை காட்டிட்டு சொல்லுவோம், அவனை பாரு. பேசவே மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 100 மார்க் எடுத்தவனை சுட்டி காட்டிட்டு சொல்லுவோம், அவனை பாரு, அப்படியாவது படி. இப்போ அவனை பாருன்னு சொன்னாரு. யார பாருன்னு சொன்னாரு? 15 அதிகாரத்தை கையிலே வச்சுக்கிடணும். யூதா ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. யூதா ஜனங்கள்கிட்ட பேசும்போ யார காட்டுறாரு? 3வது வசனம். நான் சொன்ன இல்லையா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு. இல்லை இல்லை இல்லைன்னு 3 வார்த்தை பார்த்தீங்களா? சரி, கவனமா இருக்கணும் என்ன ஐயா மாரே. இல்லை இல்லை இல்லைன்னு சொன்ன 3 வார்த்தை பார்த்தீங்களா? கொஞ்சம் நாளா இல்லைன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கொஞ்சம் நாளா எனக்கு ஜெபம், கொஞ்ச நாளா எனக்கு ஜெபம் இல்லை, கொஞ்ச நாளா எனக்கு கிருபை இல்லை, கொஞ்ச நாளா வேத வாசிப்பு இல்லை, கொஞ்சம் நாளா. கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து சொல்றான், அநேக நாளா ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க கேட்கணும், வாட் இஸ் தட் ப்ராப்ளம்? எப்பவுமே வியாதி வந்துன்னா உடனே கண்டுபிடிச்சா சிக்கல்ல இருந்து தப்பிடலாம். உடனே கண்டுபிடிச்சா சிக்கல்ல இருந்து தப்பிடலாம். ஆனா பிரச்சனை கொஞ்சம் நாளா இல்லை. எத்தனை நாளா? அநேக நாளாய். யார் இல்லை? தேவன் இல்லை. நீங்க முறைச்சு பார்க்கப்படாது. நான் தொடக்கத்தில் உங்கள்கிட்ட சொன்ன இடையிடைய முறைச்சு பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். இனி அங்கோட்டு நமக்கு மொத்தம் வாய்ப்பாகும். இஸ்ரவேலை பாரு. யார்கிட்ட சொல்றாரு? யூதாவிட்ட சொல்றாரு, நீ அவனை பாரு. உடனே இவன் கேட்கணும், ஆண்டவரே அவனை பார்க்கிறோம், அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டப்ப ஆண்டவர் பிரச்சனையை சொல்றாரு. ஒண்ணு, நான் அங்க இல்லை, நான் அங்க. தயவு செஞ்சு நீங்க கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும், தயவு செஞ்சு கவனமா இருக்கணும். நான் உண்மையான ஆத்மீகன்னு வைங்க, எப்படி சரியாவாதுண்ணா? நான் உண்மையான ஆத்மீகன்னு நினைச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு, நான் உண்மையான ஆத்மீகன், அதாவது களங்கம் இல்லாத ஒரு ஆவிக்குரியவன். அதுதான் நான் மனசுல நினைச்சது. நான் களங்கம் இல்லாத ஆவிக்குரியவன்னா நான் வளர வளர எப்படி இருப்பேன் தெரியுமா? எப்படி இருப்பேன்?
உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது. நான் களங்கமில்லாத ஆத்மீகனா இருந்தா நான் வளர வளர குழந்தை மாதிரி மாறிட்டே இருப்பேன். ஒத்துவிட கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. எப்படி? இப்ப நமக்கு வளர வளரதானே புரியுது. நமக்கு என்ன அப்படி ஒரு பாப்பு, நமக்கு சகோதரர்களே நமக்கு வளர வளரதானே புரியுது. களங்கம் இல்லாம ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிச்சு தேவ பிரசன்னத்தில் நல்லா இருந்து மாம்சத்தின் கிரியைகள் ஒண்ணு இல்லாம நம்மளை பாதுகாத்து பாதுகாத்து வந்தா நாம வளர வளர என்ன மாதிரி ஆகிறோம்? என்ன மாதிரி ஆகிறோம்? குழந்தை மாதிரி ஆகிறோம். ஒரு பக்கம். இனி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நல்லா கொண்டு நடந்து மாம்சத்தின் கிரியைகளும் கூட கொண்டு நடந்தா வளர வளர என்ன ஆயிட்டு இருப்பேன்? மைக்கில் சொல்லண்டா இல்லையா? சரி வேண்டாம், நீங்க மைக்கில் சொல்லண்டான்னா நான் சொல்ல மாட்டேன். அந்த இன்னசென்ட் ஸ்டேஜை இழக்கிறோம் பாத்தீங்களா? அந்த களங்கம் இல்லாத தன்மையை இழந்துட்டே வரோம். எதை இழந்துட்டு வரோம்? களங்கம் இல்லாத தன்மையை இழந்துட்டு வரோம். மலையாளத்தில் சொல்லுவனும் கூசல் இல்லான்னு சொல்லுவனும். என்ன சொல்லுவனும்? ஐயோ பேசுங்க. என்ன சொல்லுவனும்? கூசல் இல்லை. கொஞ்ச நாளா ஜெபிக்கல, ஒரு கூசலும் இல்லை. பைபிள் வாசிக்கல, ஒரு கூசலும் இல்லை. தெய்வத்தை தேடல, ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாளா. ஆனா இஸ்ரவேலுக்கு பிரச்சனை அப்படி இல்லை. அநேக நாட்களாய் யூதா ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல பாரு, அவங்க மொத்த பிரச்சனைக்கும் ஒன்னாவது காரணம் இஸ்ரவேலில் அநேக நாட்களாய் மெய்யான தேவன் இல்லை. என்ன இல்லை? ப்ரோக்ராம் இல்லைன்னு இல்லை. நான் ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லலன்னு. ப்ரோக்ராம் எல்லாம் முறை போல நடக்குது. காரியங்கள் எல்லாம் கரெக்டா நடந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்லை. யார் இல்லை? ஏன் அவங்களை காட்டி இவங்கள்ட்ட பேசணும்? இப்ப ஏன் பிரச்சனையை பேசணும்? என்கிட்ட நேரே பேசினா போதுமே. ஏன் பிரச்சனையை பேச என்கிட்ட நேரே பேசாம ஏன் அவங்கள பாரு, பார்த்துட்டு நீ படி ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு முன்ன போறேன். அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு புரியும். இது சரியான உதாரணம். ஊசாவின் வீட்டில் இருந்து உடன்படிக்கப்பட்டே தூக்கிட்டு போறாங்க. ஊசாவின் வீட்டில் இருந்து உடன்படிக்கப்பட்டிய தூக்கிட்டு போகும்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கப்பட்டிய கண்ட மகிழ்ச்சியில பயங்கரமான ஆராதனை. கர்த்தருக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம் தெரியுமா? ஆர்ப்பரிச்சா அடங்கி இருக்க மாட்டாரு, இறங்கி வந்துடுவாரு. ஆர்ப்பரிச்சா நீங்க பாவம் என்ன, நீங்க இருப்ப பார்த்தா 10 மணி வரை இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்க போல தோணும். நல்ல உஷாரா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் வாயை திறந்தா கர்த்தர் கண்டிப்பா வானத்தை திறப்பார். நீ வாயை திறந்தாய்,
வானத்தை திறக்கிறேன். இவங்க வாயை திறந்து ஆர்ப்பரிச்சாங்களா? ஆண்டவர் அடங்கி இருக்க முடியாம வானத்தை திறந்துட்டாரு. கரெக்டா கவனிச்சுட்டு வரணும். இப்ப எனக்கு முதுகுல 25 கிலோ இருக்கு. 25 கிலோ நான் பேலன்ஸ் பண்ணி சுமந்துட்டு போறேன். ஏன்னா முதுகுல எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 25 கிலோ. நான் அப்படி 25 கிலோய பேலன்ஸ் பண்ணி சுமந்துட்டு போகும்போ திடீர்னு முதுகுல ஒரு 100 கிலோ வந்து விழுந்தா, திடீர்னு முதுகுல ஒரு 100 கிலோ வந்து விழுந்தா என்ன செய்யும் தெரியுமா? காலு நடுங்கும். காலு நடுங்கும். ஏன்னா என்னால தாங்க முடியாத ஒரு பாரம் என் முதுகுல வந்துட்டு. இப்ப உடன்படிக்கப்பட்டுக்குன்னு சொல்லி ஒரு வெயிட் உண்டு, ஒரு வெயிட் உண்டு. இப்ப இந்த 2 மாடுகளும் சேர்ந்து அந்த வெயிட்டை சுமந்துட்டு வருது. இப்ப மாடுகளுக்கு புரிஞ்சு போச்சு இவ்வளவுதான் வெயிட், இவ்வளவுதான் வெயிட். இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு இல்ல, இவ்வளவுதான் சோத்திரம், இவ்வளவுதான் துதி, அல்லேலூயா இவ்வளவுதான், ஆராதனை இவ்வளவுதான், அபிஷேகம் இவ்வளவுதான். நமக்கு புரிஞ்சு இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிட்டு. மாடுகள் இப்படி புரிஞ்சு நடக்குதா, அதை பேலன்ஸ் பண்ணி நடக்குதா? திடீர்னு வெயிட் கூடிச்சு. ஏன் வெயிட் கூடிச்சு தெரியுமா? திடீர்னு ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது கர்த்தர் உடன்படிக்கப்பட்டிருக்க மேல இறங்கி வந்தார். கை தட்டி ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். திடீர்னு பாரம் கூடிச்சு. கர்த்தர் உடன்படிக்கப்பட்டிருக்க மேல இறங்கி வந்தார். இந்த 21 நாள் உபவாசத்துல உத்தமமாய் நீங்க வாய திறந்தா ஆண்டவர் வானத்தை திறப்பார். திடீர்னு அடையாளம் நடக்கும், திடீர்னு விடுதலை நடக்கும், திடீர்னு அற்புதம் நடக்கும், திடீர்னு தேவ செயல் நடக்கும், திடீர்னு அந்நிய பாஷை பேசுவீங்க, திடீர்னு ஆவியில் நிரம்புவீங்க, திடீர்னு ஜெபிக்க தொடங்குவீங்க. கமரகதன கமகதன கடகத்தநாதன உடந்தல் பிரௌடபத்தநாதன அல்கந்தரபரபரபரபா. இந்த உபவாச ஜபத்துக்கு நடுவில் வச்சு திடீர்னு ஒரு அபிஷேகம் இறங்கணும், திடீர்னு ஒரு கிருபை இறங்கணும், திடீர்னு ஒரு வல்லமை இறங்கணும், கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கணும். விரும்புறவங்க கைதட்டி கண்ண மூடி வாய திறந்து அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவங்க அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரிகாபா ஷகாரபா ரிகாபா கந்தரபா உடபா ரக்கதரபா அந்த பிரௌடபரபரபா ரேந்தல் கபரபரபா. திடீர்னு ஒரு வல்லமை, திடீர்னு ஒரு மகிமை, திடீர்னு ஒரு அபிஷேகம். எதிர்பாராத நேரத்தில் தேவ செயல்கள் வெளிப்படும். இந்த உபவாசத்தில் எதிர்பாராத நேரத்தில் தெய்வ கிரியைகள் வெளிப்படும். இவங்க இவ்வளவுதான், இப்படிதான் போகும், இப்படிதான் நடக்கும், இதுக்கு மேல நம்ம பார்க்க ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போ திடீர்னு உடன்படிக்கப்பட்டு வெயிட் கூடிச்சு. மாடுகளால நடக்க முடியல. எத்தனை பேர் சில நேரம் ஃபீல் பண்ணி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சில நேரம் நம்ம கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நம்ம உடம்புல ஒரு வெயிட் ஃபீல் ஆகும். அந்த வெயிட் ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் நம்ம விடாம ஜெபிப்போம், ஒரு வாரம் நம்ம தெய்வத்தை நெருங்குவோம். உள்ள இருந்து ஒரு ஏவுதல் வந்துட்டே இருக்கும். இனி இதை விடக்கூடாது, இனி இதை விடக்கூடாது, இனி இதை விடக்கூடாது, இனி இந்த பிரசன்னத்தை விடக்கூடாது, இனி இந்த அபிஷேகத்தை விடக்கூடாது, இனி இந்த கிருபையை விடக்கூடாது. இப்படியே தொடர்ந்து போகணும்னு அந்த பாரம் நம்மளை அழுத்திட்டே இருக்கும். இங்க இருக்கிற அனைவருக்கும் அது ஃபீல் ஆகிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலப்போ அது 3 நாள் இருக்கும், சிலப்போ அது 1 வாரம் இருக்கும், சிலப்போ அது 1 மாசம் இருக்கும். அது உள்ள இருந்து வற்புறுத்திட்டே இருக்கு. நெருங்கி வா, தெய்வத்தை நெருங்கி வா, தெய்வத்தை நெருங்கி வா, ஜபி ஜபி ஜபி. நமக்கே ஃபீல் ஆகும் எனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு. இந்த திடீர்னு வெயிட் வந்து இறங்கிச்சனால மாடுகளால தாங்க முடியல. மாடுகளால தாங்க முடியாம மாடுகள் மிரண்டது.
இப்ப இத்தனை காலம் பெட்டி யாருங்க வீட்டில் இருந்து? தம்பிமாரே தங்கச்சிமாரே, இத்தனை காலம் பெட்டி ஊசாக்க வீட்டில் இருந்து. யாருக்கு வீட்டில் இருந்து? ஊசாக்கி வீட்டில். அப்ப பெட்டியை பற்றியுள்ள மொத்த டீட்டெயிலும் யாருக்கு தெரியும்? ஊசாக்கி தெரியும். அவன் மாடுகள் மிரண்ட பெட்டி விழப்படாதேன்னு சொல்லி சாடி பெட்டியை பிடிச்சான். சாடி பெட்டியை பிடிச்சானா அவன் இப்படி டக்குன்னு சாடி ஏறி பிடிக்கன்னா உங்களுக்கு என்ன புரியுது? உங்களுக்கு என்ன புரியுது? நான் வீட்டில் வச்சு அடிக்கடி இதை பிடிச்சேன், ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்கல. இந்த ரட்சிக்கப்பட்டு 25-30 வருஷம் ஆன ஆட்களுக்கு பைபிளை வாண்டி பார்க்கணும். பீரோக்க தாக்கு ஒரு பைபிளில் இருக்கும், சிட்டி புக்கு பைபிளில் இருக்கும், பணயம் வச்ச கார்டு. பேசுங்க, பைபிளில் இருக்கும். எல்லாம் மொத்த டீட்டெயில் எங்கே இருக்கும்? பைபிளில் இருக்கும். கமத்து பிடிச்ச ஒரு குலுக்கு உலுக்குனா துருதுரா தொழியும். ஒரு தடவை ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் தான். ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போ ஒரு வீட்டில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பொருட்கள் நடு ரோட்டில் விழுது. பாத்திரம் விழுது, சாதனங்கள் ஒவ்வொன்றா ரோட்டில் விழுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரோட்டில் சாதனங்கள் விழுந்ததுனால நான் நின்னேன். ஒரு 2 நிமிஷம் தாண்டின உடனே வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இறங்கி வாராரு. வெள்ளை ஷர்ட்டு, கையை மடக்கி மடக்கி வாராரு. நான் கேட்டேன், என்ன பிரச்சனை? அவர் ஆவேசத்தோட கையை மடக்கி மடக்கி சொல்றாரு, போன ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கொண்டு வச்ச பைபிளை இந்த ஞாயிற்றுக்கிழமை தேடி பார்த்தப்ப காணலன்னு. போன ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வச்ச பைபிளை இந்த ஞாயிற்றுக்கிழமை தேடி பார்த்தப்போ காணல. நான் கேட்டேன், கிடைச்சா? கிடைச்சு. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு, பாக்கி வந்துட்டு கொடுக்கலான்னு. பைபிள் கிடைச்சு, இனி கூட்டத்துக்கு போகணும், பாக்கி டோஸு ஏன் ஏன் காலம் பழவ பழவ விலை குறைஞ்சு, காலம் பழவ பழவ விலை குறைஞ்சு. இந்த கல்யாணமான தொடக்கத்தில் புருஷர்களுக்கு மனைவினா என்ன மதிப்பு, மனைவிகளுக்கு புருஷன்னா என்ன நினைப்பு, என்ன மதிப்பு. அந்த ஆள் போடுறது ஜீன்ஸ் பேண்டா இருந்தாலும் அன்போடு எடுத்துட்டு துவைப்பணும். அஞ்சாறு வருஷம் தாண்டின உடனே சொல்லணும், இந்த ரேஷன் கடை சாக்க எனக்கு தொடக்க வையான்னு. நம்மளே இல்லை. என்ன காலப்பழக்கத்தில் மதிப்பு குறைஞ்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு 4, 5, 6 மாசம் நாட்களை பாருங்க, அவங்களுக்கு எப்பளும் பைபிள் வாசிக்கணும், எப்பளும் ஜபிக்கணும். அவங்க பின்ன தேவையில்லாததெல்லாம் படிச்செடுக்கிறது நம்ம கையில் இருந்து. அது இப்ப நமக்கு பேசண்டாம். நீங்களும் என்ன முறைச்சு பார்க்குது? ஏன்னா அவங்க பின்ன தேவையில்லை எல்லாம் படிச்செடுக்கிறது நம்ம கையில் இருந்து. இப்பொழுது பிறந்த குழந்தைய போல அவங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தது. அவங்களுக்கு பைபிள்னா ஒரு மதிப்பு, தெய்வ பிரசன்னான ஒரு மதிப்பு, ஆராதனைனா ஒரு மதிப்பு, துதினா ஒரு மதிப்பு. ஏன்னா எல்லாத்துலையும் மகிமை இருக்கு, எல்லாத்துலையும்
மகிமை இருக்கு. உள்ளத்துல ஒரு உணர்வோட செய்யும்போ எல்லாத்திலையும் மகிமை. ஜபத்துல ஒரு மகிமை, ஆராதனையில் ஒரு மகிமை, உபவாசத்தில் ஒரு மகிமை, ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு மகிமை. ஏன் எல்லாம் உணர்வோட செய்யல? ஏன் நீ உணர்வோட செய்யற? ஏன்னா நான் இதுக்கு புதிய ஆளு, நான் இதுக்கு புதிய ஆளு. இவனை வீட்டில் உடன்படிக்கப்பட்டு இத்தனை காலம் இருந்ததுனால இவன் பல தடவை தொட்டு பார்த்திருக்கிறான். இவன் பல தடவை தொட்டு பார்த்தப்போ இப்படி ஒரு சம்பவம் இதுக்குள்ள உண்டுன்னு இவனுக்கு தெரியாது. இதுல ஒரு மகிமை உண்டு, இதுல ஒரு பிரசன்னம் உண்டு, இதை தொட்டா தூக்கி எறியும் அப்படின்னு இவனுக்கு தெரியாது. இவன் என்ன நினைச்சான் தெரியுமா? கொஞ்ச காலம் எங்க வீட்டில் ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்த கள்ளிப்பட்டின்னு, என்ன இடையில ஒரு மறப்பு, கொஞ்ச காலம் எங்க வீட்டில் ஒன்று ஒதுக்கி போட்டிருந்த மாடுகள் மிரண்டதா, நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லி சாடி ஆறி பிடிச்சான். நான் கேட்கிறேன், நீ என்ன தைரியத்தில் பிடிச்ச? நீ என்ன தைரியத்தில் பிடிச்ச? அது எங்க வீட்டில் வச்சு நான் பிடிச்சிருக்கேன். இப்போ ஜனங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மாடுகளை தாங்க முடியாம நடங்குது. பிடிச்சானா டிரான்ஸ்பார்மர்ல கை வச்ச மாதிரி ஆயிட்டு. நடு ரோட்டில் கர்த்தரவனை அடித்தார். அந்த இடத்துக்கு பேரே ஊசா என்று பெயர். அடுத்த வசனத்தை பாருங்க. அன்றைய தினம் தாவீது கர்த்தருக்கு பயந்து. அன்றைய தினம் தாவீது கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு நமக்கு என்ன புரியுது? இவனை பயப்படுத்தக்கு அவனை அடிச்சு இவனை பயப்படுத்தினாரு. உண்மையில அடிச்சிருக்க வேண்டியது யார? தாவீது. என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் உள்ளத்துக்கு ஏற்ற மனுஷன், என் திட்டப்படி எல்லாம் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் நினைச்ச தாவீதையாக்கும் ஆண்டவர் அடிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் தாவீதை அடிக்கல. என்ன பண்ணார் தெரியுமா? தாவீதை பயப்படுத்தினாரு. எப்படி பயப்படுத்தினாரு? அவனை அடிச்சு இவனை பயப்படுத்தினாரு. சிலரை கர்த்தர் தொடரத நம்மளை எச்சரிக்கும்படி, சிலரை கர்த்தர் தண்டிக்கிறது நம்மளை எச்சரிக்கும்படி, சிலர் மேல தெய்வத்தினுடைய கை வாருது. உண்மையில அடிச்சிருக்க வேண்டியது நம்மளை, அடிச்சிருக்க வேண்டியது நம்மளை. ஆனா நம்மளை அடிக்கல, எதிர்பக்கத்தில் அடிச்சாரு. எதிர்பக்கத்தில் அடிச்சது நம்மளை எச்சரிக்கும்படி. தாவீதே, ஊசாவை அடிச்சேன், நீ எனக்கு பயப்படணும். ஊசாவை அடிச்ச நீ எனக்கு பயப்படணும். அன்றைய தினம் தாவீது கர்த்தருக்கு பயந்து தெய்வ பாதத்தில் முழங்கால் படியிட்டு சொல்றான், ஆண்டவரே எனக்கு அந்த மகிமை திரும்ப வேணும், ஆண்டவரே எனக்கு அந்த மகிமை திரும்ப வேணும், எனக்கு அந்த மகிமை திரும்ப வேணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இவனை திருத்தும்படி அவனை அடிச்சார் இல்லையா? இவனை எச்சரிக்கும்படி அவனை அடிச்சார் இல்லையா? இவனை பயப்படுத்தும்படி அவனை அடிச்சார் இல்லையா? இவனை அடிச்சவனுக்கு பயம் உண்டாக்குற இல்லையா? அது மாதிரி இப்ப இஸ்ரவேலை காட்டி யூதாவிடத்துல பேசுறாரு. அவனை பாரு, அவனை பாருன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை சொல்றாரு. ஒன்னாவது பிரச்சனை என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் இல்லை. எவ்வளவு சங்கடமான காரியம் இல்லையா? எகிப்தில் இருந்து நடத்தி கொண்டு வந்தவர், இவ்வளவு அற்புதங்களை செய்தவர் அவர்கள் நடுவிலே இல்லை. நான் ஒண்ணு கேட்கட்டா? ஒன்னும் நினைக்கப்படாத. நான் ஒண்ணு கேட்கட்டா? தெய்வத்தை உணர முடியுது அவங்களால? அது போதும். என்ன அதுபோல பாக்கியம் இந்த உலகத்திலே இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது.
எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெய்வத்தை உணர முடியுதுன்னா அது போதும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெய்வத்தை உணர முடியல. தெய்வத்தை உணர முடியல. ஏன் தெய்வத்தை உணர முடியல? ஆண்டவர் இப்போ யூதா ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, அவர்கள் நடுவில் தான் இல்லை. அவர்கள் நடுவில் தான் இல்லை. ரெண்டு, நான் இல்லைன்னு மட்டும் இல்லை, அந்த 3வது வசனத்தை ஒரு தடவை வாசிங்க. அநேக நாளாய் தேவன் இல்லை, அநேக நாளாய் வேதம் இல்லை. அதை வாசிங்க. No God, no word. வசனம் இல்லை, தேவன் இல்லை. கொஞ்ச நாளா இல்லை, அநேக நாளாய். இது ரெண்டும் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவா இருக்கும்? இஸ்ரவேலில் அநேக நாளாய் தேவன் இல்லை, வேதம் இல்லை. என் பேர்ல தப்பு கிடையாது. என் பேர்ல ஏன் தப்பு கிடையாதுன்னா, நான் தொடக்கத்தில் சொன்னேன், செய்தி கடினமா இருக்கும். செய்தி கடினமா இருக்கும். என் கையில தந்து அனுப்புனது ஆண்டவர். நான் பேசுறதெல்லாம் இதுல இருந்து. இதை கேட்டுட்டு இருக்கும்போ நாம உள்ள பார்க்கணும். எங்க பார்க்கணும்? உள்ள பார்க்கணும். ஆண்டவர் இல்லைன்னா, ஆண்டவரை நம்மளை விட்டு விலக பண்ணின ஏதோ நமக்குள்ள ரெண்டு வார்த்தையாவது பேசுங்க. ஆண்டவர் இல்லைன்னா, ஆண்டவரை நம்மை விட்டு விலக பண்ண ஏதோ நமக்குள்ள இருக்கு. முறுமுறுப்புண்டா? கர்த்தரு சோத்திரம், தேவைக்கு கொஞ்சம் உண்டு. ஓஹோ, கசப்பு கொஞ்சம் கூடுதல் உண்டு. வைராக்கியம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இல்லாதது ஒண்ணும் இல்லை, இல்லாதது ஒண்ணும் இல்லை. ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர், தேசத்துல கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்காரு, தேசத்துல கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்காரு. நான் கேட்டேன், கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்காருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப அவங்க சொல்லிச்சு, யாரும் என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டேனும், யாரும் என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டேனும். நான் கேட்டேன், யாரும் ஏன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டேனும்? அது வந்தா உயிரோட போக மாட்டேனும். கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கு, யாரும் என்கிட்ட பிரச்சனைக்கு வர மாட்டேனும். ஏன்? வாரவும் போக மாட்டான். நான் உடனே முழங்கால் நின்று 24 மணிக்கூருக்குள்ள நீர் யாருன்னு அவன் அறியணும். ஒன்னில் என்ன எடுக்கணும், இல்லைன்னா அவனை எடுக்கணும்னு. நீங்க இங்க இல்லையோ? கூட்டம் இடையில வச்சு முடிஞ்சோ? ஒன்னில் என்ன எடுக்கணும், இல்லைன்னா அவனை எடுக்கணும். கர்த்தர் பாப்பார், இவனை எடுக்கவா அவனை எடுக்கவா. சரி, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அநேக நாளாய் தேவன் இல்லை, அநேக நாளாய் வேதம் இல்லை. ஏன்னா தேவையில்லாதவைகள் எல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கு. தேவையில்லாதவைகள் எல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கு. நம்ம இருதயத்தை கொஞ்சம் புதுப்பிக்க முடியுமானா மறுபடியும் நாம தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சரி, கொஞ்சம் கூட உள்ள போவோம். தேவன் எங்க நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிப்பது எப்படி? சும்மா உண்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் எங்க நடுவில் இருக்கிறாரான்னு கண்டுபிடிப்பது எப்படி? தேவன் அவர்கள் நடுவில் இருந்தா நான் இன்னி சொல்ல போற அடையாளங்கள் இருக்கும். தேவன் அவர்கள் நடுவில் இருந்தா நான் இன்னி சொல்ல போற அடையாளங்கள் இருக்கும். ஒன்னாவது அடையாளம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். அடுத்த வசனம், ஒன்னாவது அடையாளத்தை பார்த்தீங்களா? தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்பதற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? வரலாற்றில் இதுவரை நடந்திராத அற்புதங்கள் நடக்கும். நான் என்னோ சொன்னேன், என்ன சொன்னேன்? வரலாற்றில் இதுவரை நடந்திராத அற்புதங்கள் நடக்கும். ஒரு தாய்க்கு ஒரு பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைக்கு சில பிரச்சனைகள். அந்த சில பிரச்சனைகள்னால அந்த தாய் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போச்சு, பெண் மகளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த அந்த கைனக்கு டிபார்ட்மெண்ட் உள்ள அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு இந்த தாயார்கிட்ட சொல்றாரு, உங்க மகளுக்கு கர்ப்பப்பை இல்லை. கர்ப்பப்பை இல்லைன்னு சொல்லிட்டு 2 காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒன்று, உங்க மகளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். 2, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வீட்டில் உள்ள பையனிடத்திலையும் பையனுக்கு வீட்டுக்காரங்கள்ட்டையும் சொல்லணும், என் மகளுக்கு கர்ப்பப்பை இல்லை, மகளுக்கு கர்ப்பப்பை இல்லை. ஏன்னா ரிப்போர்ட் இருக்கு, கர்ப்பப்பை இல்லை, அதனால குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு யோசனை, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா கல்யாணம் பண்ணி கொடுக்கண்டாமா? ஏன்னா குழந்தை பிறக்காது கர்ப்பப்பை இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தா யாராவது வந்து கல்யாணம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. கடைசியில இந்த பெண் பிள்ளை ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் ஒழுங்கா சர்ச்சுக்கு போகணும். ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் தேவ பிரசன்னத்தில் இருந்து ஜபிக்கிற பல ஜப குறிப்புகளை கூட ஒரு ஜப குறிப்பு, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரணும், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரணும். ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இந்த பெண்மணி கண்ணை மூடி ஜோம் பண்ணி கொண்டிருக்கும். இந்த பெண்மணிக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. என்னவா இருக்கு கண்ணீர்? என் வாழ்க்கை இப்படி ஆயிட்ட அப்படின்னு நினைச்ச கண்ணீர். திடீர்னு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கும்போ அந்த பெண்மணியோட காதுல ஒரு சத்தம் கேட்டிருக்கு, நான் உனக்கு 2 பிள்ளைகளை தருவேன். குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி ஆக்கம் கல்யாணம் பண்ணிய கொடுத்தது. மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே சொல்லுது கர்ப்பப்பை இல்லை, அதனால குழந்தை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனா முழங்கால நின்று ஒரு துள்ளி கண்ணீர் விட்டப்போ காதுல கேட்கிற சத்தம், நான் உனக்கு 2 பிள்ளைகளை தருவேன். ஆண்டவர் சொன்னபடி அந்த பெண்மகளுக்கு 2 பிள்ளை பிறந்து
ஹல்லேலூயா. தேவன் கூட இருந்தால் நடக்காதுன்னு சொன்ன நிகழ்வுகள், வாய்ப்பில்லைன்னு சொன்ன நிகழ்வுகள், வரலாற்றிலே நடக்க வாய்ப்பில்லை, உலகத்தில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்ன நிகழ்வுகள் நடக்க தொடங்கும். எப்ப தெரியுமா? தேவன் என் நடுவில் இருக்கிறார். இந்த ராத்திரி 2 நிமிஷம் கைதட்டுங்க. நடக்காதுன்னு ஒதுக்கி போட்டது, நடக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னது நடக்க தொடங்கும். தேவ பிரசன்னம் நம் நடுவில் இறங்கும் பொழுது வரலாற்றில் இதுவரை நடந்திராத அடையாளங்கள் உங்க நடுவில் நடக்கும். விருப்பமுள்ளவங்க கை தட்டி ராகதன ரிகதன கமகதன கடகல் கனாதன அந்தல் கமன பிரௌடப துரபலபரபலபா. இயேசுவின் நாமத்தில் இந்த உபவாசத்துக்கு நடுவில் வச்சு சில கட்டுகளை வெட்டி உட, சில பொல்லாத வல்லமைகளை வெட்டி உட. தேவ பிரசன்னம் பலமா இறங்குது, பலமா இறங்குது. கண்ண மூடி கை தட்டி வாய திறந்து ரிகபா ஷகாரபா ரியாம்தரா. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ரீகபதன பிரௌடபத்தநாதன உடந்தல் கந்தரபலபா ரியாம்தரபலபா ரேலாம்தரபலபா. எங்கும் நடந்திராதவைகள் உங்க நடுவில் நடந்ததாக கேள்விப்படுவார்கள். எப்போ தெரியுமா? தேவன் உங்க நடுவில் இருக்கும் பொழுது அத்தனை பேர் கை தட்டணும், அத்தனை பேர் வாய திறக்கணும். கர்த்தர் எங்கள் நடுவில். அடகதன ரிகதன கமன கடகல் கனாதனா. உயிரற்று போனவைகள் உயிரடைகிறது, பலவீனப்பட்டு போனவைகள் பலப்படுகிறது. வலது பக்கம் அபிஷேகம், இடது பக்கம் அபிஷேகம், முன்பக்கம் அபிஷேகம், பின்பக்கம் அபிஷேகம். கண்ண மூடி 2 கையை தட்டி வாய விரிவா திறந்து உபவாசத்தின் 17வது நாள் ஒரு அசாதாரண அபிஷேகம், ஒரு அசாதாரண தேவ பிரசன்னம். ரிபலபரபலபா சந்தல் பிரௌடபரபலபா ஊடபல் கபரபலபா அந்தல் கனாத ரகதரதலபா ரேலந்தரபலபலபா. நானே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது நீங்கள் உயிர் அடைவீர்கள், உயிர் அடைவீர்கள், உயிர் அடைவீர்கள். உயிர்ப்பிக்கிற பிரசன்னம். வாய திறக்க ஏவப்படுகிறவர்கள் வாய திறங்க. கண்ணை மூடும்படி ஏவப்படுகிறவர்கள் கண்ணை மூடுங்க. கைதட்டும்படி ஏவப்படுகிறவர்கள் கைதட்டுங்க. ஆவியில நிரம்பும்படி ஏவப்படுகிறவர்கள் ஆவியில நிரம்புங்க. தேவ பிரசன்னம் பலமா இறங்குது, கர்த்தருடைய அபிஷேகம் பலமா இறங்குது. நல்ல கைதட்டி நல்ல வாய திறந்து ரிகபா ஷகரபா ரியாம்தல் பிரௌடபரபலபா ரேலந்தரபலபா. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. இருக்கிற இடத்துல மகிமை இறங்குது. உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். தேவன் உங்க நடுவில் இருக்கிறார்னு எப்படி தெரியும் பிரதர்? எப்படி தெரியும் சிஸ்டர்? ஒரு கோல் இருக்கு, அந்த கோலை போய் பார்த்தா தெரியும்னு. அந்த கோலை போய் பார்த்தா 24 மணிக்கூருக்குள்ள வரலாற்றில் இதுவரை நடந்திராத அற்புதம். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் எங்க நடுவில் இருக்கிறார் என்பது அடையாளத்தோட வெளிப்படணும். வாயை திறந்து ஜெபியுங்க. கர்த்தர் எங்க கூட இருக்கிறார் என்பது அடையாளத்தோட வெளிப்படணும். ஊக்கமா ஜெபியுங்க. எங்க வீட்டில், எங்க சபையில், எங்க கூடாரத்தில், எங்க குடும்பத்தில், எங்க வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் என்பது அடையாளத்தோட வெளிப்படணும். சத்தத்தை கொஞ்சம் உயர்த்துங்க. நான் பார்க்கிறேன்னு, நான் பார்க்கிறேன் பயங்கர தேவ பிரசன்னம்.
நான் பார்க்கிறேன் 17வது மாலை நேரத்தில் ஒரு பலத்த தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. செத்து போன ஜெப ஜீவியங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. செத்து போன விசுவாச வாழ்க்கைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்படியே ஜெபத்தில் போராடுங்க, அப்படியே ஜெபத்தில் போராடுங்க. என் வலது பக்கத்தில் தெய்வத்தினுடைய வல்லமை பாய்கிறது, இடது பக்கத்தில் தெய்வத்தினுடைய வல்லமை பாய்கிறது. கூப்பிடு 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 கூப்பிடு. அந்நிய பாஷையில பேசு, அந்நிய பாஷையில பேசு. வாயை திறந்து ஆவியில போராடுங்க. ரிகபா ஷக்கரபா ரியந்தர சந்தரபலபா ஊடபல் கபரபலபா ரேந்தல் பிரௌடபலபலபா. கர்த்தர் உங்களோடு இருந்தால், கர்த்தர் உங்களோடு இருந்தால், கர்த்தர் உங்களோடு இருந்தால், கர்த்தர் உங்களோடு இருந்தால் சில அடையாளங்கள் அது உலகத்துல வேற எங்கேயோ நடக்காத சில அடையாளங்கள் உங்க நடுவுல நடக்கும். இனி கையை தட்டுங்க, இனி கையை தட்டுங்க, இனி ஆவியில போராடுங்க. கபந்தாரியக்கல் மகந்தாரியா அல்பந்தாரியா. பிரசன்னத்தை உணருங்க, கை தட்டி வாயத்தரம் தேவ பிரசன்னத்தை உணருங்க. அது பயங்கரமா இருக்கு. இந்த மாலையில தேவ பிரசன்ன பலமா இருக்கு. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தடுக்காதுங்க, தடுக்காதுங்க, தடுக்காதுங்க. கண்ணை மூடி இருக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. கண்ணை மூடி வாயை திறந்து ஒரு அடையாளம், ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு அடையாளம். அல்மதன ரிகதன கமகதன கடகத்தநாதனா அல் கந்தர பிரௌடபத்தநாதனா ஊடபந்தரா ரியந்தரா. அந்த கிட்னிக்கு உள்ள தெய்வத்தினுடைய வல்லமை இறங்குது. அந்த குடல் பகுதியில தெய்வத்தினுடைய வல்லமை இறங்குது. அந்த ஹார்ட்ல தெய்வத்தினுடைய வல்லமை இறங்குது. அந்த லங்ஸ்ல தெய்வத்தினுடைய வல்லமை, அந்த எலும்புல அக்னி. கூப்பிடு கூப்பிடு. அடக்கி வைக்காத, அடக்கி வைக்காத. வாயை திறந்து ஆவியில போராடுங்க. ரிபா நகதன கமதனா அடகதன கமல் கதனா அந்தல் கமன பிரௌடபத்தநாதனா ஊடபந்தரா ரியந்தரா அல் ஹந்தரா ரிபத்தரா பிரௌடபந்தரா ஊடஹத்தரா அல் பந்தரா ரியத்தரா. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ஆவியில போராடு, ஆவியில போராடு, ஆவியில போராடு, ஆவியில போராடு. பலத்த தேவ பிரசன்னம். எங்கெங்கோ சில பகுதிகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது, அங்கங்க சில பகுதிகள் பலப்படுகிறது. எல்லார் மேலும் ஒரு அசாதாரண அபிஷேகம். 2 நிமிஷம் கை தட்டுங்க, 2 நிமிஷம் வாயை திறங்க, ஆவியில போராடுங்க. அடையாளத்தோட இப்ப அடையாளம் நடக்குது. நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும் உயிருள்ளவர் என்பதை இப்பொழுது நம்முடைய நடுவில் தம்முடைய வல்லமை அனுப்பி உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணை மூடுங்க, பற்றி பிடிக்குது. கண்ணை மூடுங்க, பற்றி பிடிக்குது. ராக்காபா ஷக்கரபா ரியந்தர பிரௌடபலபலபலபா ரேலந்தர பலபா. அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். நான் உங்க நடுவில் உண்டு, அதை அடையாளத்தோட நிரூபிக்கிறேன். நான் உங்க நடுவில் உண்டு, அதை அற்புதத்தோட நிரூபிக்கிறேன். கண்ணை மூடுங்க, பிடிக்குது. முச்சடியில எரிந்த அதே வல்லமை உங்க மேல பிடிக்குது. ராகாபா ஷாகாராபா ரீகாபா ஹந்தராதியா அல்பந்தராதியா உடந்தராதியா. கை தட்டும்படி ஏவப்படுகிறவர்கள் கையை தட்டுங்க. வாயை திறக்கும்படி ஏவப்படுகிறவர்கள் வாயை திறங்க. ஆவியில நிரம்பும்படி ஏவப்படுகிறவர்கள் ஆவியில நிரம்புங்க. எல்லாரும் அல்ல, ஏவப்படுகிறவர்கள் ஆவியில நிரம்புங்க. பயங்கர அபிஷேகம்.
ரிகமதன கமகதன கடகத்தநாதன உடந்தர பிரௌடபல் கபரபலபரபலவா ரேலந்தர பலபரபலவா ரேந்தல் கபரபலபரபலவா. இந்த மாலை நேரத்தில் உங்க ஜப ஜீவியம் உயிரடையுது, உங்க ஆராதனை உயிரடையுது, உங்க அபிஷேகம் உயிரடையுது, உங்க விசுவாசம் உயிரடையுது. எந்தெந்த பகுதிகள் விரவீனப்பட்டு போனதோ அந்த பகுதியெல்லாம் இப்போ 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 நல்ல 2 நிமிஷம் கூட அந்நிய பாஷை பேசுங்க, 2 நிமிஷம் கூட ஆவியில ஜெபிங்க, 2 நிமிஷம் கூட ரிகாமா ஷக்கத்தனா ரெந்தல் கமந்தரா ரியந்தரா பிரௌட பத்தரபலவா. அங்க உட்கார முடியாத அளவு தெய்வத்துடைய மகிமை, அங்க பிடிச்சு கட்டுப்படுத்த முடியாத அளவு தெய்வத்துடைய மகிமை. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, 2 நிமிஷம் கூட கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ரிகாமா ஷக்கரபா ரியந்தரபா. கர்த்தர் உங்க நடுவுல உலாவுகிறார், கர்த்தர் உங்க நடுவுல அசைவாடுகிறார். அது அடையாளத்தோட வெளிப்படுது. ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க, ஆவியில புறப்பட்டு போய் வெட்டுங்க, ஆவியில புறப்பட்டு போய் வெட்டி ஜெபிங்க. மந்த ஆவிகளை வெட்டுங்க, சோர்ந்து போக பண்ணுகிற ஆவிகளை வெட்டுங்க, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை வெட்டுங்க, ஜபத்தை தடுக்கிற ஆவிகளை வெட்டுங்க, ஆவிகளை வெட்டுங்க. ரிகா தானா 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 ரிகா மானா தானா தியா அல் பஹத்தராதியா. யா ஆவியில வெட்டு. அவரவருக்கு தேவன் தந்த கிருபைக்கு தக்கவண்ணம் கைதட்டி போராடுங்க. அவரவருக்கு தேவன் தந்த அபிஷேகத்துக்கு தக்கவண்ணம் கைதட்டி போராடுங்க. உடவரவரவரவா. தேவன் எப்போ சூழ்நிலைக்கு விரோதமாக தான் பேசுவாரு, சூழ்நிலைக்கு விரோதமாக தான் பேசுவாரு, சூழ்நிலைக்கு விரோதமாக தான் செயல்படுவாரு. சூழ்நிலை சொல்லுது செத்து விட்டது, சூழ்நிலை சொல்லுது உயிர் இல்லை, சூழ்நிலை சொல்லுது செயல்படாது. ஆண்டவர் சொன்னார், ஏன் உயிர்ப்பிக்க போறேன். ரேகம் ரீகம் கமங்கதன கந்தல் கமனோ அந்தல் கமன பிரௌடபத்தநாதனா ரேல் அந்தரபலவா. சூழ்நிலை சொல்லுது விடுதலை இல்லை, சூழ்நிலை சொல்லுது அற்புதம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு விடுதலை நடக்கும், ஆண்டவர் சொல்றாரு அற்புதம் நடக்கும். சூழ்நிலை சொல்லுது பயன்பட முடியாது, ஆண்டவர் சொல்றாரு பயன்பட முடியும். சூழ்நிலை சொல்லுது முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் சொல்றாரு தொடங்க போகுது. சூழ்நிலை சொல்லுது உயிர் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு உயிர்ப்பிக்க போறேன். கர்த்தர் தமது கிரியைகளை உங்க நடுவில் உயிர்ப்பிக்கிறார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அடையாளத்தோட நிரூபிக்க போறாரு. உங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அடையாளத்தோட நிரூபிக்க போறாரு. உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் உண்டு என்பதை அடையாளத்தோட நிரூபிக்க போறாரு. உங்க கூடாரத்தில் தேவ வல்லமை உண்டு என்பதை அடையாளத்தோட நிரூபிக்க போறாரு. உங்க நடுவில் ஆண்டவர் உலாவுகிறார் என்பதை அடையாளத்தோட நிரூபிக்க போறாரு. அதை எப்படி வரலாற்றில் இதுவரை நடந்திராத அடையாளம் எங்க நடுவில் நடக்கிறது, வரலாற்றில் இதுவரை நடக்காதது. ஒரு போட்டி மனப்பான்மை பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் சொல்லும் தெய்வம் இல்லை, அவங்க நடுவில் தெய்வம் இல்லை. கொஞ்சம் பேர் சொல்லும் இல்லை தெய்வம் உண்டு. தெய்வம் உண்டா இல்லையான்னு நிரூபிக்க ஒரே வழி இந்த ஒரு கோல். நூற்றுக்கணக்கான கேள்விக்கு பதில் சொல்ல இந்த ஒரு அற்புதம் நடந்தாகணும். உன் குடும்பம் இனி அந்த தேசத்தில் இருப்பதற்கு ஒரு அற்புதம் நடந்தாகணும். உன் வீடு அடுத்த கால முன்ன வைக்க ஒரு அடையாளம் நடந்தாகணும்.
எத்தனை பேருக்கு ஆவியில படுதுன்னு நான் சொல்ற வார்த்தை, அவங்க மட்டும் ஆவியில பேசிட்டு இருக்கணும், அவங்க மட்டும் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோட இருந்து கிரியை செய்கிறார் என்பதை இந்த மாலையில எங்க நடுவில் அடையாளத்தோட வெளிப்படுத்த போகிறார். இப்ப அந்த கூட்டத்தை நான் மூணா பிரிக்கட்டா? ஒண்ணு, அதெல்லாம் நாளைக்கு அந்த கோல் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி சுகமா போய் தொடர்ந்து தூங்கின கூட்டம் ஒரு கூட்டம். அவளுக்கு தெரியும் கோல் உயிர் அடையாது, அவங்க நல்லா தூங்கிச்சணும் ஒரு கூட்டம். ரெண்டாவது ஒரு கூட்டம், ரெண்டாவது கூட்டத்துக்கு உயிர் அடையாதுன்னு கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது, ஆனா உயிர் அடையுமா உயிர் அடையாதான்னு ஒரு கேள்வி. அப்ப ஒரு கூட்டத்துக்கு சுத்தமா தெரியும் அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை, அவங்க நல்லா தூங்கிச்சணும். ரெண்டாவது கூட்டத்துக்கு ஒரு கேள்வி, அற்புதம் நடக்குமா நடக்காதா? ரெண்டாவது கூட்டம் நல்லா தூங்கிச்சு. மூணாவது ஒரு கூட்டம் அவங்க தூங்கல்ல, அவங்க முழங்கால் நின்று சொல்லிச்சு உயிர்ப்பிங்க கர்த்தாவே. கண்ணை மூடி கையை உயர்த்துங்க, கண்ணை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க உயிர்ப்பி கர்த்தாவே. வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே உயிர்ப்பி கர்த்தாவே. ஒரு அடையாளத்தோட எங்களை உயிர்ப்பியும், ஒரு அடையாளத்தோட எங்களை உயிர்ப்பி. எங்க நடுவில் நீர் ஜீவன் உள்ள தெய்வம் என்பதை விளங்க பண்ணும்படி வரலாற்றில் இதுவரை நடந்திராது ஒரு அடையாளம் நடந்தா இந்த கோல் துளிர் விட்டாகணும், இந்த கோல் துளிர் விட்டாகணும். உயிரற்றவைகள் உயிரோட எழும்பணும். அதை கண்டு ஜாதிகள் சொல்வார்கள் இவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அது எவ்வளவு நேரத்துக்குள்ள தெரியுமா? ஒரு ராத்திரிக்குள்ள நடக்கணும், ஒரு ராத்திரிக்குள்ள நடக்கணும், ஒரு ராத்திரிக்குள்ள நடக்கணும். நான் என்ன நம்புறேன் தெரியுமா? இதுவரை நடக்காத அடையாளங்கள் இந்த 17வது ராத்திரி நடக்கும். அதாக்கு நான் நம்புறது கர்த்தர் மேல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை தாக்கும். இதுவரை நடந்திராத அற்புதங்கள் இந்த 17வது மாலை நேரத்தில் நடக்க தொடங்குது, நடக்க தொடங்குது, நடக்க தொடங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஜீவன் வருது, ஜீவன் வருது, ஜீவன் வருது, ஜீவன் வருது. கர்த்தர் உயிரை தருகிறார். பபரகதகமல் கனாதராதியா அல்பாந்தராதியா சந்தரபலபா ரேலாந்தரி கந்தரபலபா உடல் கபரபலபரபலபா. கர்த்தர் எங்க நடுவில் இருக்கிறார். அது எப்படி தெரியுது? நாங்க தேவ பிரசன்னத்தில் ஜெபிக்கிற எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாங்க முழங்கால் நின்று தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்ச எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கை தட்டுங்க. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன், இந்த போராட்டம் போதாதுன்னு நினைக்கிற கிருபை பெற்றவர்கள் 2 நிமிஷம் வாயை திறந்து ஆவியில போராடுங்க. உங்க உள்ளத்துல புதிய ஆவி உள்ளவர்களாகி, உங்க உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி கண்ணை மூடி ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறோம். ஜெபியுங்க. அந்த துரு பிடிச்ச வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வாருங்க. அந்த துரு பிடிச்ச வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வாருங்க. புதுப்பிக்கப்படுகிறீர்கள், புதுப்பிக்கப்படுகிறீர்கள், புதுப்பிக்கப்படுகிறீர்கள். தொடங்கின உடனே என்ன பயங்கர தேவ பிரசன்னம். இனி ஒற்ற ஒருத்தன் கேள்வி கேட்க முடியாது கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாரான்னு. ஏண்டா ஆளு பேசண்டா, கோலு பேசும். ஆளு பேசண்டாம், கோலு பேசும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பேசும் கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாருன்னு. உங்க குடும்பங்கள் பேசும் கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாருன்னு. அப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்குது. ஓ, கர்த்தர் நடுவில் இருக்கும் பொழுது வரலாற்றில் இதுவரை நடந்திராத ஒரு அடையாளம் நடக்கும்.
தேவையில்லாம வாயை திறந்த ஆட்களுக்கு வாயெல்லாம் முடிச்சு பார்த்தீங்களா? ஏன் கோலு பேசுது? இனி யாரும் தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது, தெய்வ பிரசன்னம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிரூபித்த கோல் அங்க இருக்கு. அது சொல்லுது, நான் சாட்சி, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் அங்க நடுவில் இருக்கிறார், நாங்கள் சாட்சிகள். இதனுடைய தொடர்ச்சியை நான் நாளைக்கு பேசுவேன்னு. கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய முதல் அடையாளம், வரலாற்றில் இதுவரை நடந்திராத அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார் கண்டுபிடிப்பது எப்படி? இரண்டாவது, 2 சாமுவேல், மன்னிக்கணும், 1 சாமுவேல். அஞ்சாம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 5:3. அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த பொழுது இதோ அடுத்த வசனம், இருபத்தி 4 மணிக்கூருக்குள்ள ஒரு அடையாளம், 48 மணிக்கூருக்குள்ள 2 அடையாளங்கள். என்ன? தேவன் உங்கள் நடுவில் இருந்தால் அந்தகார வல்லமைகள் வேரோட தூக்கி எறியப்படும். அதை உங்க நடுவில் வந்து பெரிய அல்லேலியா கர்த்தருக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி நினைச்சு சொன்னது தப்பு தான். ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க. கர்த்தர் எங்க நடுவில் இருக்கிறார்னு எப்படி தெரியுது பாரு. விழுந்து கிடக்கிற தாகோன், உள்ள இருக்கிற கோல் சொல்லுது 24 மணிக்கூருக்குள்ள கர்த்தர் உயிர் உள்ளவர் என்பதை எங்கள் நடுவில் காண்பித்தார். வெளியே கிடக்கிற தாகோன் சொல்றான் 48 மணி நேரத்தில் 2 தடவை காட்டினார். 48 மணி நேரத்தில் 2 தடவை காட்டினார். முதல்ல தாகோன் தூக்கி எறியப்பட்டான், பெரிய அளவில் சேதம் இல்லை. 2ஆம் தடவை தாகோன் தூக்கி எறியப்பட்டான், இனி எடுத்து நிறுத்த வழியும் இல்லை. இறங்கி வாரும் ஆண்டவரேன்னு சொல்ல கால் இல்லை. உம்முடைய பிரசன்னத்தை ஊற்று ஆண்டவரேன்னு சொல்ல கால் இல்லை. ஒரே ஒரு பெண்மணி சாக போகிற நேரத்தில் சத்தம் போட்டா. தேவ மகிமை எங்களை விட்டு போகிறதே. அந்த பெண்மணி உயிரோட இல்லை, ஆனா அந்த பெண்மணிக்கு ஜபத்தில் அடையாளங்கள் அவள் செத்த பின்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நான் முடிக்கிறேன். முடிப்பதற்கு முன்ன நான் சொல்றேன், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரானால் எந்த அந்தகார வல்லமையும் தூக்கி எறியப்படும்.
எவ்வளவு தூக்கி எறியப்படும் தெரியுமா? இனி ஒரு காலத்திலையும் எழுந்திருக்க முடியாத அளவில் தூக்கி எறியப்படும். சவால்களை நீ சந்திக்க தேவையில்லை, உன் சவால்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். பிரச்சனைகளை நீங்க சந்திக்க தேவையில்லை, உங்க பிரச்சனையை கர்த்தர் சந்திக்க போகிறார். நெருக்கடிகளை நீங்க எதிர்கொள்ள தேவையில்லை, உங்க நெருக்கடிகளை கர்த்தர் எதிர்கொள்ள போகிறார். கை தட்டி ரகதன ரிகதன கமகதன கடகல் கனாதன வேரோட பிடுங்கி எறியட்டு. அந்த பலவீனத்தின் ஆவிய வேரோட பிடுங்கி எறிகிறார். அந்த சோர்வின் ஆவிய வேரோட பிடுங்கி எறிகிறார். 2 நிமிஷம் கை தட்டுங்க. வாயை திறந்த ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் அந்த பொல்லாத வல்லமைகள் வேரோட பிடுங்கி எறியப்படுகிறது.